வண்டியோட க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. வண்டி நிறையவே டேமேஜ் ஆகிருக்கு, ரொம்பவே அடி வாங்கியிருக்கும். ஸோ அதுக்கெலாம் காரணம் வந்து ரெண்டு பேர் தான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சைக்கோ, இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் பிள்ளைங்க தான். ஸோ எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வண்டி வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட்டு நாளே நாங்கள் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டியிருந்தோம். அதை என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களை கேட்காமலே வந்து மூவ் பண்ணார். மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட் பேனலில் ஒரு சின்ன கோடு வந்து விழுந்துருச்சு. ஸோ அப்போவே வந்து எனக்கு சவுண்டு கேட்ட உடனே நான் போய் கேட்டேன், எதுக்கு வண்டியை நகர்த்துனீங்க, எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் நான் வண்டி எடுத்து வச்சுருப்பேனே அப்படின்னு. அவர் என்னமோ ரொம்ப இது பண்ணுறேன்னாங்க, புது வண்டி கோடு விழுந்துருச்சு, என்னமோ சின்ன கோடுக்கு பெருசாக இது பண்ணுறே அப்படின்னாங்க. ஸோ அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழி வாங்கும் உணர்வு மாதிரி எங்கள் வண்டியை பார்த்தாலே அவருக்கு அந்த ஒரு காண்டு மாதிரி ஆகி எல்லாமே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேவே அந்த ஸ்க்ராட்ச் ஆன உடனே நான் வந்து எங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி புது வண்டி வாங்கிட்டு வந்து கீழே நிப்பாட்டியிருக்கோம், இந்த மாதிரி கோடு போட்டுட்டாரு அப்படின்னு வந்து சொன்னால். அவரும் போய் கேட்டார், நாங்கள் சின்ன கோடுக்கு போய் பெருசாக இது பண்ணுறீங்கன்னு. அவரும் சொன்னார், எங்கள் புதுசாக வண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதில் இப்படி பண்ணிங்கன்னா கேட்க மாட்டாங்களான்னு ஒன்று. அதுலேருந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி மேலே ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கடுப்பான ஒரு இது இருக்கும். ஸோ வேணும்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் இந்த வண்டியில் வந்து பண்ணினார். அண்டு அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டி என் தம்பி கொஞ்ச நாள் கழித்து பைக்கை வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பல்சர் பிள்ளைங்க வந்து வண்டியை இடித்து தள்ளி விட்டாங்க. ஸோ அப்போயே வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய பேனல் வந்து டென்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இதே மாதிரி தான் வந்து சேஞ்செலாம் பண்ணி வச்சுருந்தோம். அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக மறுபடியும் வண்டியெல்லாம் பாலிஷ்லாம் பண்ணி அந்த பெயிண்ட் டச்சப்லாம் பண்ணி வச்ச உடனே அந்த கீழ் வீட்டில் இருக்கிறவர் வந்து அகைன் வந்து இதை டேமேஜ் பண்ணிட்டாரு. சரி அதை அப்படியே விட்டுட்டோம். அண்ட் இந்த சைடில் வந்து ஒரு சைடில் பெரிய பேட்ச் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூசணிக்காய் வந்து உடைப்பாங்க பார்த்திங்களா அமாவாசை டைமில், அது வலிக்கி விழுந்துட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஸோ வண்டியோட லுக் வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த இரும்பு கம்பியில் வரக்கூடிய பம்பர்ஸ் வந்து நான் போடலை. பிகாஸ் ஏன்னா அந்த பம்பர் போட்டால் கீழே விழுந்தால் மட்டுமே தான் இதில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து இந்த பேனல்லாம் பெருசாக இருக்கிறனால வேறு ஏதாவது இடிச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால் வேணாம், வண்டியோட லுக் வந்து அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நான் வந்து அந்த பம்பர்லாம் வந்து போடாமலே வச்சுருந்தோம். அண்ட் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்போல்லாம் வண்டியை பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு போய் வைக்கிறோமோ அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த செங்கல் சைக்கோக்கு வந்து ஏதாவது ஆயிரும். அவரும் சரி அவரோட பசங்களும் சரி வேணும்ட்டே வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து வண்டியில் டேமேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீட்டெல்லாம் ஒரு வாட்டி கிழிச்சு விட்டுட்டாங்க, அதுக்கு பெரிய இஷ்யூ ஆகி சண்டெல்லாம் போட்டோம். இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் வேணும்ட்டே உடச்சி விட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணினாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒவ்வொரு வாட்டியும் போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். ஹவுஸ் ஓனரும் பெருசாக அவங்ககிட்ட வந்து இது பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறமேல எதுக்கு இந்த தொல்லையோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இருக்கிற வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான டைமு, நம்மளோட வண்டிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பெயிண்டிங் கராஜ்லேயே வந்து இது வந்து பண்ண போகிறோம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து வேறு கலருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ ஆக்டிவாவில் இல்லாத கலராக வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து நம்ம அதை மாற்றி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ஒரு சில புது ஸ்பேர்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த வண்டியோட ப்ராசஸிங்லாம் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அண்ட் வண்டியோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத த்ரூ அவுட் வந்து பார்க்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபைனலி நம்மளோட ஆக்டிவா வந்து பெயிண்ட் பண்ணி வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்டிவா பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்டிவா மட்டும் கிடையாது, நிறைய பைக்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் லெவல் அதிகமாகவே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைக்கை வந்து ப்ராப்பராக வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டல் பண்ணி பண்ணும்போது தான் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்மேண்டல் பண்ணி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா எல்லா பெயிண்டிங் ஸ்டுடியோஸ்லையுமே வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பைக்கெல்லாம் வந்து டிஸ்மேண்டல் பண்ணி அசம்பிள் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக் மட்டுமே வந்து
வந்து பெயிண்ட் பண்ணுறவங்க அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மெக்கானிக்கை வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பெயிண்ட் பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கார் தான் வந்து பண்ணுறோன்றனால ஸோ நாங்கள் நிறைய கஸ்டமர் வந்து கேட்கும்போது நம்ம கேட்குறது டிஸ்மேண்டில் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அண்ட் நிறைய விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. பிகாஸ் வந்து ஒரு வண்டியை வந்து பிரித்து கொடுக்குறதும் அந்த பெயிண்ட் பண்ண வண்டியை மாற்றுறதும் அப்படின்றது ஒரு டிடிஎஸான ஜாபாக, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துக்கு அது வந்து வரமாட்டாங்க. ஸோ நம்மளோட பெயிண்ட் பூத் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் கிட்ட தான் இந்த வண்டியை கொடுத்து டிஸ்மேண்டில் பண்ணி கொடுங்க, நம்மளோட வண்டிக்கு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கிட்ட அவரோட ஷாப்லேயே வண்டியை வச்சுட்டாரு. அதே மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் பெயிண்டிங் பண்ணுறதுல இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக் பெயிண்டிங் வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், ஆக்டிவா வந்து பைக் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டிருப்போம். அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது பெயிண்டிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நம்மளோட வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வண்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதில் இருந்தக்கூடிய டென்ட்டெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து பேஸ்டிங் ஒர்க்கு அந்த டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து இதில் வந்து ப்ரைமருக்கு மேலே வந்து பேஸ் கலர் அண்ட் பேஸ் கலருக்கு மேலே ப்ரைமரி கலர், அதுக்கப்புறம் கிளியர் கோட், இந்த ப்ராசஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்மளோட ஆக்டிவாக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான ஒரு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன கலர் அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கும். ஸோ தம்ப்நெயிலில் கூட இருந்திருக்கலாம், பட் அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் வந்து இந்த வண்டியை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். 3, 2, 1. ஸோ வண்டியை வந்து பார்த்துருப்பீங்க, நான் சொன்ன ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெஷலான கலர் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து உங்களுக்கு வீடியோலையோ இல்லை ஃபோட்டோலையோ பார்க்கும்போது ஒரு சிமிலாரிட்டியான கலர்ஸ் வந்து நிறையாவே வந்து உங்களுக்கு மைண்டில் வரும். இந்த கலரை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ரெனால்ட் டஸ்டரில் இருக்கிற கலரு அண்ட் i20 அண்ட் ஜூபிட்டர் இந்த மாதிரியான கலர்ஸோடலாம் கம்பைன் பண்ணி அதே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வண்டியோடையுமே வந்து இது கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டேஜ் கார்லேருந்து இந்த கலர் கோடிங்கை வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த கலரோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் பியர் ப்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரு. ஸோ இந்த ரூட் பியர் ப்ரௌன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு பியரோட லேபிளில் வர கலர் தான். ஸோ இந்த கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விண்டேஜ் கார்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த கலரை வந்து நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெயிண்ட் மிக்சிங் பண்ணுறவங்ககிட்ட தான் போய் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து லக்ஷ்மி பெயிண்ட்ஸில் வந்து போய் கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமிலாரிட்டியாக அந்த கலர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தக்கூடிய இமேஜஸை வச்சு அவர் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியேஷன்ஸில் வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ ஃபுல் லைட்டிங்கில் ஒரு மாதிரி தெரியும், டார்க் லைட்டிங்கில் ஒரு மாதிரி தெரியும், பகலில் ஒரு மாதிரி தெரியும். அண்டு 12 மணி வெயிலில் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஸ்பெஷல் கலராக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த கலரை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கலருக்கும் இந்த கலருக்கும் என்ன அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் அப்படின்ற வந்து ப்ரௌன் ஃபேமிலியில் தான் வரும். சேம் நான் வந்து ப்ரௌன் கலர்லேயே வந்து இதை தேடி கண்டுபிடிச்சி இந்த கலரை எடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஆர்சி புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஏன்னா ஆர்சி புக்கில் வந்து நமக்கு ப்ரௌன் தான் இருக்குது. ஸோ சிமிலாரிட்டி, ஸோ ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் வந்து மேட்ச் ஆகணுன்றதுனால தான் இந்த வந்து கலர் வந்து பண்ணினேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், நீங்கள் வந்து கலரே டோட்டலாக மாற்றிட்டீங்க, அப்போ ஆர்சி புக்கிலலாம் மாற்றணுமான்ட்டு. இந்த சேம் கேட்டகரி கலர், அதாவது ரெட்டுனா ரெட்டுக்கு கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கக்கூடிய கலர், இல்லை ப்ளூ கலரில் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட்
ஓவர் சிமிலாரிட்டியாக அந்த ஆர்சி புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி கலர் இல்லாமல் இப்போ நீங்கள் ரெட் கலர் வண்டிக்கு ப்ளூ கலர் அடிச்சிங்கனாலோ இல்லை ப்ளூ கலர் வண்டிக்கு பிளாக் கலர் அடிச்சிங்கனாலோ கண்டிப்பாக ஆர்சி புக்கில் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த வண்டியோட கலர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதோட கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கும் வந்து அது தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஜின் கேசிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பேட்டர்னில் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் அடித்து ஓரளவு பிளாக் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எதனால அப்படின்னா ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு யூனிக்காக வந்து அந்த இன்ஜின் கேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட வீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி கலரை வந்து பேஸ்லேயுமே சென்டரில் வந்து சில்வர் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுமே வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லலாம் வந்து பண்ணணும் அப்படின்ற கேட்கும்போது ஸோ நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது, அந்த மெட்டீரியலுமே குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுக்குறது அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த மாதிரியான மெட்டீரியல் தான். நம்ம வண்டிக்கு வந்து பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் பிபிஜியோட பெயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கிளியர் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாசோரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கிளியர் கோட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கிளாஸி லுக் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இந்த கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமேலு இதில் வந்து ஸ்பெஷல் கேர்ஸ்லாம் வந்து நாங்கள் நிறையாவே எடுத்து பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பெயிண்ட் அடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு வந்து பார்த்திங்கன்னா அலையாக இருக்கும். அதை வந்து ஆரஞ்சு பீல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்மளோட வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு பீல் இருக்காது. அண்ட் நம்ம வண்டின்னு மட்டும் கிடையாது, நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து ஆரஞ்சு பீல் இல்லாமல் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட ஒரு மெயின் மோட்டோவாக வந்து நாங்கள் வச்சு பண்ணி கொடுப்போம். அதனால் நிறைய பேருமே வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ உங்களோட பெயிண்ட் வந்து கம்பெனியோட பெயிண்ட்டை பார்க்கும்போது அதோட கிளாரிட்டி, அந்த டெப்த்னஸ், அந்த ஷைனிங் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம வண்டியில் வந்து சும்மா விடுவோமா, ஸோ வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமேல இதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பீல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வண்டி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பீல்ஸு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து ஆரஞ்சு பீல்லாம் கிடையாது, ஓரளவு மினிமைஸ்டாக தான் இருந்தது. பட் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக, பிகாஸ் ஏன்னா அந்த ஆரஞ்சு பீல்லாம் கட் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் வண்டியோட ஒரு ரியல் கலரு அண்ட் ரியல் அழகே வந்து தெரியும். ஸோ நம்மளோட வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ரூபஸ் பிராண்டோட சாண்டிங் பேட்ஸை யூஸ் பண்ணி 1500, 2000 அண்ட் 3000 வரைக்குமே வந்து இந்த கிரிட் வரைக்குமே வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து சாண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சாண்டிங் முடிச்சதுக்கப்புறமேலு ஹெவி கட் காம்பவுண்டை யூஸ் பண்ணியும் அண்ட் ஃபைன் கட்டை யூஸ் பண்ணியுமே அந்த பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆரஞ்சு பீலுமே வந்து கட் பண்ணியிருக்கோம். அண்ட் மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3000 கிரேட் வரைக்கும் போகிறது எதுக்காக அப்படின்னா இன்னும் நல்ல வந்து ஸ்மூதர் ஃபினிஷ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களோட வண்டியோட சர்ஃபேஸ் வந்து பார்க்கும்போது வந்து இந்த கலர்லேயே வந்து உங்களுக்கு மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டோம், இந்த வண்டியை வந்து இன்னும் நல்லா வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். பிகாஸ் ஏன்னா இந்த ஒரு கலரை வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கோயிலில் போய் பூஜை போடும்போது நிறைய பேர் வந்து இந்த கலரில் ஆக்டிவாக வருதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. அண்ட் நிறைய பேர் நம்பவே இல்லை இது வந்து ஒரு ரீபெயிண்டட் வண்டி அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து நான் இந்த மாலை வாங்குறதுக்கெலாம் வந்து பூக்கடைக்கு போய் கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க ஆக்டிவால் இந்த கலர் வருதா அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் வந்து ரீபெயிண்ட் பண்ண வண்டி அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க நம்பவே இல்லை, என்ன இப்போ இப்படி இருக்குது, ஸோ பிராண்ட் நியூவாக இருக்குது, கம்பெனி ஃபினிஷ் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கேட்கும்போது நமக்கு இவ்வளோ அழகாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேல அந்த செங்கல் சைக்கோ மாதிரியான சில சைக்கோ கிட்டலேருந்து நம்மளோட வண்டியை காப்பாற்றணும்ல, அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிபிஎஃப் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணிடணும். பிகாஸ் ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் அந்த பம்பர்ஸ்லாம் போட்டாலும் ஸோ பேனல்லாம் பெருசாக இருக்கிறனால அந்த பம்பரை தவிர்த்து மீதி இடங்களில் வந்து பட்டு யாராவது ஸ்க்ராட்ச் பண்ணாங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஒரு கலர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வந்து பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன் ரீபெயிண்ட் பண்ண வண்டிக்கு இமீடியட்டாக வந்து பிபிஎஃப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எங்களோட ப்ராசஸ் வந்து எங்களுக்கு தெரியும் அண்ட் எந்த மாதிரியான கிளியர் யூஸ் பண்ணியிருக்கோம்ன்றது தெரியும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 month கழிச்சு தான் இந்த வண்டியில் வந்து பிபிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ஃபிலிம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஸோ நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்குக்கு ஒட்டக்கூடிய ரொம்ப 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 ப்ரீமியமான ஒரு ஃபிலிம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் செல்ஃப் ஃபீலிங் இருக்கக்கூடிய ஃபிலிம். இதோட காஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலோட காஸ்ட்டே நியர்லி வந்து 2 lakhs கிட்ட வரும். ஸோ இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்களுக்கெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சூப்பர் கார் லைக் ஃபெராரி, லாம்போகினி இந்த மாதிரியான காருக்கெலாம் வந்து ப்ரீமியமாக வேணுன்றவங்களுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டெலாம் அவங்ககிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு என் வண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு கலர் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கேன், அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், எனக்கு இன்ஸ்டன்ட் செல்ஃப் ஃபீலிங் ஃபிலிம் வேணும்னு கேட்டிருந்தேன்.
ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த வண்டியில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம பிபிஎஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஸ்டன்ட் செல்ஃப் ஃபீலிங் ஃபிலிமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் சிட்டிங் ஆகும். அதாவது ஹேண்ட் சிட்டிங் மீன்ஸ் நம்ம தொடும்போது ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அண்டு நம்மளோட கைரேகைலாம் அந்த இதில் ஒட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபிலிம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இது மேலே வந்து கோட்டிங் போடணும். ஸோ நார்மலான ஒரு மோல்டு கோட்டிங் போட்டாலே போதும். பட் இருந்தாலும் நம்மளோட வண்டி வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆச்சு. அதனால் வந்து ஃபிலிம்ஸ்லாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறமேலு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரஃபைன் கோட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் தொடும்போது ரொம்பவே வந்து வலுவலுப்பாகவே வந்து இருக்கும். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆக்டிவா எம்பலம் வந்து கோல்டு கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கோட்டிங் போடுறதுக்கு முன்னாடி அந்த எம்பலத்தை வந்து நான் பிபிஎஃப் மேலே ஒட்டியிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ கோட்டிங் போட்டதுக்கப்புறமால அந்த எம்பலத்தை ஒட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கோட்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு மேலே எந்த ஒரு ஸ்டிக்கரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்ட விடாது. ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்து என்னால் முடியல. சரி அப்படியே விட்டுட்டேன். இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆனதுக்கப்புறம் ஓரளவு ஃபிலிம் மேலே கண்டாமினேஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமேல அது ஒட்டிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிஸ்மேண்டல் அண்ட் அந்த அசம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிக் வந்து ரொம்பவே வந்து டைம் டிலே பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ நாங்கள் அவரை ரொம்பவே அர்ஜென்ட் படுத்தலை. ஸோ வண்டி எப்போ கொடுக்குறாங்களோ கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு நாள் வந்து ஃபினிஷ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேல் போய் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அதை எல்லாமே அசம்பிள் பண்ணலை. எல்லா இடத்துலையுமே வந்து நட்டு போல்ட் எல்லாமே ஸ்க்ரூவோ எல்லாமே லூஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து இப்போ வண்டியை கொடுத்துட்டா போதும் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல என்னோடய ரொம்பவே ஃபேவரேட்டான என் ஃப்ரெண்டோட அப்பா அவரோட கடையில் ஆட்டோ டீல்ஸில் தான் மறுபடியும் போய் வண்டியை கொடுத்து ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன போடாமல் விட்டுருக்காங்க ஸ்க்ரூ நட்டு போல்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தோம். அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியில் ஒரு சின்னதாக ஒரு யூனிக்கான ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலர் எல்இடியில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ரொம்பவே எனக்கு வந்து யூனிக்காக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்டிவா வந்து ஓவராலாக வந்து மாடிஃபை பண்ணி ஓரளவுக்கு கலர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டிங் ப்ராசஸ்மே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு த்ரூ அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் வண்டியோட கலர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையுமே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்டு இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.